மூணாவது போறோம் நம்ம. ஆமா, சுட்டறுத்தல். புஸ்தகத்தோட இரண்டாவது வந்து அறிவுறுத்தல். சரி, நம்ம சுட்டு அறுத்தல். அதாவது அதுல ரெண்டாவதுல வந்து அந்த மெய்யுணர்வு அவருக்கு கிடைச்சுடுத்து அப்படிங்கிற மாதிரி, அதாவது சிம்பாலிக்கா இல்ல, மெய்யுணர்வு கிடைக்கிறதுங்கிறது அவருடைய அனுகிரகத்தினாலதான். அதுக்கு வந்து நம்மளுடைய மனம் வந்து தயாரா இருக்கணும்னு கடைசியா மனசு கிட்ட சொல்லி முடிக்கிறார். மெய்யுணர்வு கிடைக்கிறது அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு அனுகிரகமா தான் அது இருக்கு அப்படின்னு. எனக்கு இந்த உயர்ந்த பொருளை வந்து எனக்கு மிகவே உயர்த்தி இன்னொரை படித்து அண்ணாமதி செய்த நாடகம் தான் சுட்டறுத்தல். படிக்கட்டுமா? படிங்க. எனமனத்தின் நாட்கேஜவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் போற்றி. வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உடலில் கீழ்மே ஆக பகைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளம் தாழ்த்தி உச்சிகளமும் நெஞ்சாய் உருகாதார் உடம்பியெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம் தான் பாயாதார் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரம்மாம் தீவினை தனக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் வந்து எவ்வளவு விசேஷமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றார். சுட்டறுத்தல் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆசாபாசங்கள் அதெல்லாம் வந்து என்ன ஆகுது, ஒரு விஷயமும் கண்ணுக்கான விஷயமாகட்டும், காதுக்கான விஷயம், இந்திரியங்களுக்கும் விஷயங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் பொழுது அதுல ஒரு அறிவு ஏற்படுறது. இப்ப நாம தத்துவபோதத்துல பார்த்தோம், நமக்கு இந்த ஜாகிரத் ஸ்திதியில தான் இந்திரியங்களும் விஷயங்களும் சேர்ந்து ஒரு அறிவு அப்படிங்கிறது நியாயத்தே அப்படின்னு சொன்னார். அந்த சமயம்தான் ஜாகிரத்துல தான் அது நடக்கிறது. அதற்கு பெயர் என்னன்னா சுட்டறிவு அப்படின்னு இந்த இதுல தமிழ்ல வந்து சொல்றோம். இந்த சுட்டறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பஞ்சேந்திரியங்களுடைய பஞ்சேந்திரியங்களும் விஷயங்களும் தொடர்பு கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அறிவு, ஒவ்வொரு அறிவும் கண்ணுக்கானது, காதுக்கானது அப்படின்னு இருக்கக்கூடிய ஐம்புலன்களுக்கு வரக்கூடிய அறிவு. இந்த அறிவு மாத்திரம் நமக்கு கிடைச்சது மாத்திரம் நடக்கல. இந்த அறிவை ப்ராசஸ் பண்றது மனசு. கண்ணு ஒரு விஷயத்த பார்த்தாச்சுன்னா அந்த விஷயம் எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது ஏதாவது ஒரு டப்பால போடும். பிடிச்சதெல்லாம் எடுத்து அனுபவிக்கணும்ன்ற ப்ராசஸ்க்கு கொண்டு வரும், பிடிக்காததெல்லாம் தள்ளி விடணும்ன்ற ப்ராசஸ்க்கு கொண்டு வரும். ஸோ இதுக்கு என்ன அடுத்த ஸ்டேஜ் வருது, இது எனக்கு பிடிக்கிறது அப்படின்னு வரும்போது அது மேல ஒரு பற்று ஏற்படுறது. இந்த சுட்டறிவு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சுதான் நம்ம வந்து சங்கல்பம் அப்படின்னு சொல்றோம். இதுல தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயத்தே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சங்கம் ஏற்படும் பொழுதுதான் ஒன்னொன்னா நமக்கு அடுத்தடுத்த குணங்கள் வருது. காமம் வருது, கோபம் வருது, லோபம் வருது, குரோதம் வருது, எல்லாமே அடுத்தடுத்தது வர்றதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா இதுதான். அதனால இது வந்து இந்த ஐம்புலன்களை அடக்கினால் நம்ம இறைவனுடைய ஃபோல்டுல எப்பவுமே இருக்கலாம். அதான் பேசிக்கா அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த இதுல சுட்டறுத்தல்ங்கிற டாபிக் கீழே. இன் அதர் வேர்ட்ஸ் வைராகியத்தை எப்படி பெருக்கிக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சாதகனுக்கு ரொம்ப அவசியமானது வைராகியம். ராகம் அப்படின்னா பற்று, விராகம் அப்படின்னா பற்று இல்லாமல் இருத்தல். வைராகியம் அப்படிங்கிறது பற்றற்று இருப்பது. இந்த சுட்டறுத்தல் அப்படிங்கிறது அது கிடைக்கக்கூடிய அறிவின் மீது அறிவினால் நமக்கு பற்று ஏற்படாமல் இருப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஆரம்பிக்கிறார். முதல்ல எப்படி வந்து சுவாமி இருக்கார் அப்படின்னு, அவரை எப்படி எல்லாரும் தேவர்கள்லாம் எப்படி அவரை எல்லாம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா, வெள்ளம் தாழ் விரிசடையாய். வெள்ளம்னா தெரியும் நமக்கு, தண்ணி, நிறைய நிறைய தண்ணி. வெள்ளம்னா அபரிமிதமான தண்ணி, ஃபோர்ஸா வரக்கூடிய தண்ணி, நிறைய அளவுல வரக்கூடிய தண்ணி. தாழ் விரிசடையாய், அந்த சடையில வந்து அது தாழ்ந்து உட்கார்ந்துதான். யார் அதுன்னா கங்கை.
கங்கைய வந்து தலையில சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கங்காதரன் அப்படிங்கிறவருக்கு தமிழ் பெயர் வெள்ளம் தாழ் விரிசடையாய். அடுத்தது ஜடாதரா, விரிசடையாய்ங்கிறது தான் ஜடாதரா, வெள்ளம் தாழ்ங்கிறது கங்காதரன், விரிசடையாய் அப்படிங்கிறது ஜடாதரனாக இருக்கிறாய். அடுத்தது விடையாய், விடையாய் அப்படின்னா ரிஷபாரூடராக இருக்கிறாய், நீ வந்து ரிஷபத்து மேல வர. விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய், உன்னை அதாவது இந்த மாதிரி விண்ணோர் பெருமானேன்னா ஏ தேவதேவா, ஹே மகாதேவா அப்படின்னு உன்னை எல்லாரும் அழைக்கிறான். நிறைய பேர் உன்னை அந்த மாதிரி அழைக்கிறான். இத கேட்டு வேட்ட அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆசைப்பட்ட அப்படின்னு அர்த்தம். வேட்டுதல் அப்படின்னா ஆசைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ்வுறு புனலில், ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பள்ளம் தாழ் உரு புனல்னா என்ன அர்த்தம்னா அருவி மாதிரி கொட்டுறதும். இந்த அருவி மாதிரி விழக்கூடிய ஒரு மடு இருக்கு. அதாவது அந்த உன்னை பார்க்கணுங்கிற ஆசை, அந்த ஆசையில உன்னை அறியணும் அடையணும் அப்படிங்கிற ஆசையில அருவி மாதிரி கொட்டக்கூடிய ஒரு மடு இருக்கு இல்லையா, அந்த அருவி கொட்டக்கூடிய ஒரு மடு இருக்கே, அதுல எப்படி மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னா கீழ்மேலாக பதைத்துங்கிற தலைகீழா மாட்டின்ட்டானாம். அவன் போய் வேகமா ஓடி வர அப்படியே தலைகீழ குப்புறச்சு அடிச்சு விழுந்துறானாம். மழுவின் கீழ் தலைகீழாக மாட்டிக்கொண்டு அப்ப என்ன ஆயிடுது, உயிர் தப்பிக்கணுமே, மூச்செல்லாம் தண்ணி குடிச்சு மூச்சு புனலின் கீழ்மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க. பா உன்னை யாரெல்லாம் ரொம்ப உன் பேரையே சதா சொல்லி கொண்டிருக்கிறார்கள், உன் புகழையே சதா பாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான் உன்னுடைய காலடிக்கு ஓடி வந்துட மாட்டாமான்னு விழுந்தடிச்சுன்னு ஓடி வரவெல்லாம் தலைகுப்புற விழுந்து தண்ணி குடிக்கிறான்னு சொல்றோம்ல. நம்ம ஒரு சாதாரண ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல தலையால தண்ணி குடிச்சாலும் கிடைக்காதியா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ற நீ. அவன் தலையால தண்ணி குடிச்சுட்டு இருக்கான், அந்த மாதிரி கொஞ்சம் பேரு. நீ என்ன பண்றன்னா அவனெல்லாம் விட்ட. அந்த மாதிரி உன்னுடைய அருளை பெறுவதற்கு ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறார்கள். அவர் நிற்க, அவர்களெல்லாம் நிற்க, நீ என்ன பண்ற, என்னை ஆண்டாய்க்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு போய் என்ன போய் நீ ஒரு சூஸ் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கியே பாரு. நேர எனக்கு குருந்த மரத்தடியில ஒரு ஆசானா எனக்கு கொடுத்துருக்கியே நீ, ஒரு பெரிய பேரு. அதை என்னன்னு நான் சொல்றது, அதுதான் அவருடைய இது. நான் அவருக்கு எப்பவுமே என்னன்னா, நான் அந்த அளவுக்கெல்லாம் யோகியதாம்சம் வளர்த்துக்காதவன் தான். ஆனாலும் எனக்கு கிடைச்சது அது. அந்த யோகியத்தையெல்லாம் நீயாவே நீ கொடுத்து எனக்கு நீ என்னை ஆட்கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத அவர் நிற்க. என்னை ஆண்டாய்க்கு உள்ளம்தான் உச்சி அளவும் நெஞ்சாய். உள்ளம்தான் உச்சி அளவும் அப்படின்னு சொன்னா அவரையெல்லாம் நீ காக்க வச்சுட்டு இருக்க. ஆனா எனக்கு உன்னை நினைக்கிற அளவுக்கு பெரிய நெஞ்சு கூட கிடையாது. உள்ளம்தான் உச்சி அளவும், அவ்வளவு பெரிய மனசு கூட எனக்கு கிடையாது. நான் எங்க இருக்கேன், இந்த உலக வாழ்க்கையில நல்லா போய் உழன்று கொண்டு இருக்கிறேன். நான் இன்னும் உலகத்திலேருந்தே மீண்டு வரவே இல்லை. நான் உன்னை நினைக்கணும்னா என்ன பண்ணணும், உலகத்தை கம்ப்ளீட்டா மறக்கணும், விட்டுடணும். அப்புறம் என் நெஞ்செல்லாம் உருகணும், உன்னையே தான் நினைச்சுட்டு இருக்கணும், உன் பேரையே சொல்லணும், உன் புகழையே பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஏத்தணும், அது இதுன்னு இருக்கு. ஒண்ணு கூட நான் பண்ணவே இல்லைப்பா. அவ்வளவு பெரிய நெஞ்செல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. ஆனா நீ என்ன பண்ற, உருகாதால் அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால். நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் இன்னொன்னு கூட பண்ணது கிடையாது. என்னன்னா, அந்த முன்னாடி சொன்ன உன்னையே வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய, உன்னையே அன்பு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிகராக நான் அன்பும் கூடல. நான் செய்யல, அது ஒரு பக்கம். நான் உனக்கு கிரியாவா எதுவும் செய்யல. சரி, மானச கர்மாவது நான் பண்ணிருக்கேனா அப்படின்னா அதுவும் பண்ணல. ஏன்னா பண்ணியிருந்தா என்னோட கண்கள்ல கண்ணீர் மல்கி பெருகி இருக்கும். அதுவும் இல்லை. நான் ஒரு கல் நெஞ்சமா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த கண்ணீர் மல்குவது அப்படிங்கிறது கூட எனக்கு வரல. அப்படியே வந்தாலும் எனக்கு இந்த 2 கண்ணு பத்தாது, அவ்வளவு கண்ணீர் வரணும். ஆனா அந்த அளவுக்கு நான் என்ன எக்யூப்பே பண்ணிக்கல. நான் என்ன அவ்வளவு இது பண்ணல. ஆனா உண்மையான பக்தன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால். உடம்பு பூரா கண்ணாய் இருந்து எல்லா கண்ணையும் ஜலம் உண்மையில அன்பு கொண்டு உருகி அந்த ஜலமெல்லாம் ஆறா போகணும். நியாயமா பார்த்தா அப்படி போகணும்.
ஆனா அப்படி பண்ணவே இல்லை. அப்படி பாய்தல் வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய இது. எப்படி அன்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றார். ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினை நேர்க்கே அப்படிங்கிற. நெஞ்சம் கல்லாம், என்னோட நெஞ்சம் எப்படி இருக்கு? கல் நெஞ்சமாகி உருகாம இருக்கு. என் நெஞ்சு இருக்கே அது உன்னை பார்த்து உருகவே இல்லை, உன்னை நினைக்க மாட்டேங்கிறது. அந்த கண் எப்படி இருக்குன்னா மரமாம் அப்படிங்கிற. கண் இணையும், இணையும்னா ரெண்டு கண்ணு மரத்துல பண்ணின கண்ணு மாதிரி இருக்குப்பா. மரத்துல எப்படி கண்ணு இருந்ததுன்னா அதுல கண்ணீரே வராதோ அது போல என் கண்ணு இருக்கு. அந்த மாதிரி நெஞ்சம் கல்லு மாதிரி இருக்கு, கண்கள் மரம் மாதிரி இருக்கு, வறண்டு போன காஞ்ச மரம் மாதிரி இருக்கு. என்னோட வினை அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? உன்னையே எல்லாரும் சதா சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் விட்டுட்டு இது மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரனுக்கும் மரக்கண் இருக்கிறவனுக்கும் நீ எனக்கு அருள் பண்ற. அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்க்கு போறாங்கன்னா, ஒரு தலைகீழ நின்று தண்ணியில மூழ்கி உனக்கு தபஸ் பண்ற அளவுக்கு அவங்க கோர தபஸ் எல்லாம் பண்றாங்க உன்னையே நினைத்துக்கொண்டு. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நியாயமா பார்த்தா நான் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கணும். என்னோட உடம்பெல்லாம் கண்ணாகி அதுல இருந்தெல்லாம் ஜலம் உனக்கு அவ்வளவு அன்பு காமிச்சிருக்கணும். ஒன்றும் பண்ணல, பாடமும் இல்லை, உனக்கு ஒன்றும் சேவையும் பண்ணல, உன் மேல அன்பையும் காட்டல. இப்போ நான் எதனால அப்படி இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த உலகம் இதை விட ரொம்ப இதுவா தெரியுது, அட்ராக்டிவா தெரியுது. நான் என்னோட இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பூரா புறநோக்கமான ஆக்டிவிட்டிஸா வச்சுருக்கேன். இந்த இதுல என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு அழகான இது லெசன். இப்ப பொருள் சேர்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பொருள் சேர்த்து கொண்டே இருக்கிறவனுக்கு எவ்வளவு பொருள் சேர்ந்தாலும் போறவே போறாது. இன்னும் 10 லட்சம் வந்தா ஐயோ இன்னும் ஒரு 10 லட்சம் வந்திருக்கலாமேன்னு தோணும். கோடி வந்தா இன்னும் 2 கோடி வந்திருக்கலாமேன்னு தோணும். இந்த மாதிரி பொருள் எப்படி நமக்கு போருங்கிற எண்ணத்தை கொடுக்கலையோ அது போல அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு அருள் வரும்போது கூட இந்த அருள் நமக்கு நாம இன்னும் பாத்திரமாகல அப்படின்னு அந்த ஒரு ஸ்கேர்சிட்டி ஃபீலிங் நம்மளுடைய தயார் தன்மையில இருந்துட்டேதான் இருக்கு எப்ப பார்த்தாலும். அதுதான் அவளோட வினயம்ங்கிறது. வித்யா வினயம் ததாதி அப்படின்னு சொல்றா இல்லையா, அதைதான் இங்க காமிக்கிறார். இவ்வளவு தூரம் அவர் இவ்வளவு தூரம் எழுதுறாருன்னா அவர் எவ்வளவு தூரம் நினைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் சுவாமியை எவ்வளவு தூரம் உள்ள வச்சு நினைச்சிருக்கணும். அப்படி நினைச்சும் கூட இவர் என்ன டிக்ளேர் பண்றார்? நான் கண்ணு மரக்கண்ணு நெஞ்சு கல் நெஞ்சு அப்படின்னு டிக்ளேர் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஆளை நீ கூப்பிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ற அப்படின்னு. இது ஒரு பக்தியினுடைய உச்ச நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. படிங்க. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்ட எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆன ஆறு முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானே. அகைன் அவருடைய ஹம்பிள்னஸை காமிக்கிறார். எப்படி சொல்றார்? வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, வினையில என்னோட இதுலயே இருக்கேன், என்னோட காரியங்கள்லயே இருக்கேன். நான் சும்மா புண்ணிய பாபத்தை சம்பாதிக்கிறதுலயே நான் இருந்துட்டு இருக்கேன். ஒன்னு அறியணுங்கிறதுக்கான பிரயாசையெல்லாம் ஒண்ணுமே படலை. இந்த இடத்துல முனைவனே அப்படின்னு கூப்பிடுறார். முனைவனே அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு ஒரு இது, முனைந்து நம்மை காப்பவன். அதனால அவன் முனைவனே. தன்னோட முயற்சியினால இந்த ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறதுனால முனைவனே. அவனுடைய அருள்னால்தான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறதுனால அவனுக்கு முனைவனே அப்படின்னு அவனையே முனைவனேன்னு போடுறோம். முதல் அந்தம் ஆயினானே. உனக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இது நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆதியும் இல்லைங்கிறச்சு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். He has no cause, reason கிடையாது. இவ யார் தோற்றுவிச்ச, யாரோட கர்ப்பத்திலேருந்து வந்தவர் கிடையாது சிவபெருமான். சிவபெருமான் தானே தோன்றியவர். அந்த தானே தோன்றிய அப்படிங்கிறதுனால அது ஆதி இல்லாது. அந்தம்ங்கிறது கிடையவே கிடையாது. இறைவனுக்கு அந்தம் அப்படிங்கிறது கிடையாது. தோற்றத்துக்கு இன்னொன்னு ஆயினானே அப்படிங்கிறார். முதல் அந்தம் ஆயினானே. இவனுக்கு ஆதி அந்தம் கிடையாது.
ஆயினானேனா எல்லாவற்றின் தோற்றத்திற்கும் காரணமாகவும் ஒடுக்கத்திற்கும் காரணமாக இருப்பவனே. ஆயினானேன்னு போட்டதுனால இறைவனுடைய செயல் என்ன? இறைவனை அட்ரஸ் பண்றது முனைவனேன்னு, அவனுடைய செயல் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாக இருப்பவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ற. இப்ப என்ன சொல்றாருன்னா, வினையிலே கிடந்தேனை, வினையிலேன்னா என்ன, கர்ம பந்தத்துல நான் உழண்டுன்னு இருக்கேன், எனக்கு நான் எனது, அதுதான் எனக்கு மெயின் விஷயமே. என்னை போஷிச்சுக்கணும், என்னை சேர்ந்தது எல்லாத்தையும் போஷிக்கணும், அதுக்கான வேலையெல்லாம் பண்ணணும். நான் இறைவனை நாடுறதுங்கிறது எனக்கு லிஸ்ட்ல லாஸ்ட் தான். அந்த மாதிரி உழலக்கூடிய என்னை புகுந்து நின்றுனா என்ன, தானே வந்து பிரசன்னமா தானே வந்து என்னை ஆட்கொண்டு, அப்படித்தான் அவருக்கு குருந்த மரத்தடியில் குரு கிடைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. ஏன்னா இவர் ஒரு முயற்சியும் பெருசா பண்ணின மாதிரி அவருடைய சரித்திரத்துல தெரியல. அவர் நல்லா வேதம் படிச்சிருக்கார், இதெல்லாம் பண்ணியிருக்கார், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருக்கார், பூஜைகள் எல்லாம் உண்டு, அந்த ஊர்ல இருக்கிற சுவாமிக்கெல்லாம் அவர் எல்லாம் பண்றார், எல்லாம் தன்னுடைய ஒர்க்ல வந்து ரொம்ப சின்சியரா இருக்கார். அவ்வளவுதானே தவிர்த்து பெருசா எனக்கு முக்தி வேணுங்கிறதுக்காக போய் நின்று இது பண்ண மாதிரி தெரியல. அதனாலதான் இவர் திருப்பி சொல்றார், நீதான் வந்து என்னை ஆட்கொண்டாய், நீதான் வந்து என்னை ஆட்கொண்டாய்ங்கிறத திரும்ப. அதனால புகுந்து நின்று, அவர் முன்னாடி சொன்னார் புகவே தகேன் அப்படின்னு. நான் உன்னோட அடியார்களுடைய கூட்டத்துல புகுகிறதுக்கு நான் தகுதியானவனால நீ என்ன பண்ணிருக்கனா, எனக்குள் புகுந்து நின்ற, எனக்குள்ள நீ வந்து பிரசன்னமாகி நீ என்ன பண்ற அப்படின்னா புகுந்து நின்று, போது நான் வினைக்கேடன் என்பாய் போல. போது அப்படின்னா, போதுக்கு ஜென்ரலி நிறைய மீனிங்ஸ் இருக்கு. பொதுவான மலர் அப்படின்னு ஒரு மீனிங் போடுவான். இந்த இடத்துல போதுன்னா வான்னு அர்த்தம் போட்டிருக்கு. நீ வா இங்க, நான் உன்னை ஆட்கொள்கிறேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறதாக போட்டிருக்கு. இந்த போது நான் வினைக்கேடன் என்பாய், இந்த வினையை ஒழிப்பது அப்படிங்கிறது நான் தான்ப்பா பண்றேன், நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றது மாதிரி. புகுந்து என்னை ஆட்கொள்றதுன்னா என்ன, நீ இதே உழண்டு இருக்க இந்த சம்சாரத்துல, போதும் நிறுத்து, இங்க வா, வந்தனா நான் உன்னை இந்த வினையிலிருந்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்வது போல, என்பாய் போல. இணையன் நான் என்று உன்னை அறிவித்து, இணையன் நான் அப்படின்னா இந்த தன்மையானவன் தான் நான். அவர் இங்க குரு கிடைச்சாச்சுன்னா குரு என்ன பண்ணுவார், பர்சனல் ஸ்டோரிஸ் எல்லாம் பேச மாட்டார். எப்படியா இருந்தாலும் ஈஸ்வர அறிவை தான் கொடுப்பார், ஈஸ்வரனை பற்றி அறிவை கொடுப்பார். ஈஸ்வரனை பற்றி அறிவை பெறுவது அப்படிங்கிறதும் தன்னை பற்றி அறிவை பெறுவது அப்படிங்கிறதும் வேற வேற இல்லை. அதனால ஆத்ம ஞானத்தை அவர் உபதேசம் பண்றார், குருவானவர் உபதேசம் பண்றார். அப்போ இவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு என்ன தெரியறது அப்படின்னா, இருப்பதெல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிறது தெரியறது. சோ இறைவனுடைய அந்த மிக நுண்மையான ஸ்வரூபமானது அவனுக்கு தெரியுது. அங்கதான் இவர் என்ன சொல்றாரு இதுல, உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு. நான் என்ன இந்த உடம்பு மனசு புத்தின்னு நினைச்சுட்டு இருந்தேன், நான் இந்த உடம்பு மனசு புத்திக்கு சம்பந்தமானதுதான் ரொம்ப சாஸ்வதம்னு நினைச்சுட்டு இருந்தேன், நீ வந்த, நீயா வந்து போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி எனக்கு குருமுகமாக அறிவை கொடுத்தாய், ஆத்ம வித்தையை கொடுத்தாய், உன்னை பற்றிய அறிவை கொடுத்தாய். அதனால எனக்கு என்ன ஆச்சு, அறிவித்து என்னை ஆட்கொண்டு. இப்படித்தான் நீ என்ன ஆட்கொண்டிருக்க, மேஜிக் பண்ணல, குருமுகமாக எனக்கு அறிவை கொடுத்து ஆட்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு. எம்பிரான் அப்படின்னா எங்கள் தலைவன் அப்படின்னு அர்த்தம். என் பிரான், பிரான்னா தலைவன், என் பிரான்னா என்னுடைய தலைவன். எம்பிரான் ஆனாய்க்கு, எம்பிரான் ஆன உனக்கு உன் பொருட்டு இரும்பின் பாவை என்ன நான். இரும்பின் பாவைன்னா என்ன, நான் ஒரு இரும்பு பொம்மை. முன்னாடிதான் அவர் மரக்கட்ட காதுன்னார், கண்ணுன்னார். இப்போ தன்னை உடம்பையே என்ன சொல்றார், என் உடம்பே ஒரு இரும்பப்பா. ஏன்னா இந்த இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டீல்ல வந்து ஒரு சிட்டி ரோபம் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன உணர்ச்சி இருக்கும், ஒண்ணுமே இருக்காது இல்லையா. வெறும் வந்து ஒரு பொம்மை மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுதான் இவர் சொல்ல வர, இரும்பு பொம்மை போன்ற நான் என்ன பண்ண மாட்டேன், வெறும்னா அந்த பொம்மை பாட்டுக்கு நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் உன்னை பார்த்து, நீ என்னை இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிய, அதை புகழ்ந்து நான் பாடேன். உனக்கு பாடுறதுக்கு கூட வாய் வராது எனக்கு, பேசாம நிக்கிறேன் நானு, ஆடேன். உன்னை பத்தி ஒரு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி ஆடுவேனா, உன்னை நான் கையை தூக்கி நின்று கை தட்டி ஆடுவேனா, அதுவும் பண்ண மாட்டேன் நானு. ஏன்னா நான் இரும்பா நிக்கிறேன். அந்தோனா தன்னையே நொந்துக்கிற, ஐயோ நான் எப்படி இருக்கேன் பார், என்னை பத்தி எனக்கே வெக்கமா இருக்கு. அந்த மாதிரி அந்தோ அலறிடேன். அலறிடேன்னா
இறைவா நீ என்னை நீ கைவிட்டுடாத அப்படின்னு நான் வாய் விட்டு கதறின நாளே கிடையாது. நான் ஒன்னும் கேட்கல உங்ககிட்ட, நீயாதான் வந்த. நான் எதுவுமே கேட்டதே கிடையாது. கதறினேன் இல்லை, உளறிடேன். உளறிடேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உளறதுன்னா வத்துறதுன்னு அர்த்தம் இல்லையா? உளறதுன்னா வத்துறது. இங்க என்ன வத்துறதுன்னா உடம்ப வத்த வைக்கிற அளவுக்கு நான் எந்த விரதமும் பண்ணலப்பா. ரொம்பலாம் கஷ்டப்படலாம் இல்லை. நான் இந்த உடம்பையும் கஷ்டப்படுத்தல, வாயையும் யூஸ் பண்ணல, கை காலையும் யூஸ் பண்ணல. இது ரொம்ப அப்படியே கதறி அழுது இறைவா நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு எல்லாம் மனசையும் யூஸ் பண்ணல, ஒன்னுத்தையும் யூஸ் பண்ணல. நான் ஆவி சோரேன். ஆவி சோரேன்னா மூர்ச்சையாகி சில பேருக்கு அந்த பராபாவம்லாம் வந்துடுச்சுன்னா அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துடுறான். இப்ப நிறைய நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதையில பார்த்தோம்னா திடீர்னு அவருக்கு டிரான்ஸ் வந்துடுத்து, அவர் அப்படியே மூர்ச்சையாகி நின்றுட்டார் அப்படின்னு வரும் கதையில. அந்த பாவம் வந்துடுத்து. பாவ சமாதின்னு அவ அதுல சொல்லுவா. பாவ சமாதின்னா என்ன அர்த்தம்னா அந்த இறைவனை பற்றிய எண்ணம் மேலிட்டது அப்படின்னு சொன்னா உலக பிரஜை போயிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் இறைவனோட கனெக்ட் ஆகி அப்படியே உலக பிரஜையை மறந்து அப்படியே ஒரு சமாதி ஸ்டேட்டுக்கு வந்துடுறது. அதுதான் மூர்ச்சை அப்படின்னு இவர் சொல்றாரு. நான் அந்த மாதிரிலாம் ஆகல, அவ்வளோலாம் உன்னோடலாம் கனெக்ட் ஆகி உலகத்தை மறக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் கிடையாது. முறையோ நான் ஆறு, நான் இப்படி இருக்கிறது சரியா? முடிவு அறியேன். இது எப்படி முடியும்னே எனக்கு தெரியலப்பா. ஏன்னா நான் இன்னும் வளர்த்துக்கவே இல்லை. நீ சொல்லி கொடுத்தும் கூட நான் உன்னுடைய அடியாராக இருப்பதற்கு நான் ஒண்ணுமே வளர்த்துக்கல. அதாவது இந்த உலகத்து விஷயங்கள்ல நமக்கு எப்பவுமே ஒரு ஆசைங்கிறது இருந்துட்டே இருக்கு. நம்ம அந்த வைராகியம்ங்கிறது ஒரு சாதகனுக்கு கட்டாயமா வரணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அந்த வைராகியமானது நமக்கு வந்தே ஆகும். இந்த வைராகியம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கனவுல ஒரு விஷயத்த பாக்குறோம். கனவுல ஒரு ஏதோ ஒரு கோயில் ஒரு டைமண்டை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நனவுல அந்த டைமண்ட் தான் எனக்கு வேணும்னு நம்ம அழுவோமா? அழமாட்டோம். அது கனவுதான்னு நமக்கு நல்லா தெரியும்ல. அது மாதிரி இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் அது எனக்கு வேணும்னு நினைக்கிற அந்த எண்ணம்ங்கிறத விட்டுடணும். எப்படி கனவுல பார்த்ததை கனவுலயே விட்டுறோமோ, நனவுல பார்க்கிற விஷயங்களையும் அப்படியே கனவாட்டமா நினைச்சுட்டு விட்டுடணும். அதுதான் இந்த சுட்டறுத்தல் அப்படின்னு சொல்றார். சுட்டறுத்தல்ங்கிறது இந்த வைராக்கியம்ங்கிறத வளர்த்து. ஏன்னா இவர் என்னத்தினால இந்த புலம்பெல்லாம் புலம்புறாருன்னா, நான் இதுலதான் முழுகின்னு இருக்கேனே தவிர்த்து நான் உன்கிட்ட வர்றதுக்கு நான் இன்னும் என்ன தயார்படுத்திக்கவே இல்லை அப்படின்னு. இதெல்லாம் இந்த நான் உலர்ந்து போறது, உடம்பு வற்றி போறது, அலறது, இது எல்லாமே அந்த பக்தியினுடைய உச்சநிலை மகாபாவம்னு சொல்றது அதனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்றா. அதனால அதெல்லாம் எனக்கு வரலங்கிறார். அந்த அளவுக்கெல்லாம் நான் வளரவே இல்லை பக்தியில் அப்படின்னு. அடுத்து 3வது லைன் மட்டும் எனக்கு ஒரே ஒரு தடவை டைப் பண்ணுங்க. இணையன் நான் என்று உன்னை அறிவித்து. இணையன்னா இந்த தன்மையன் தான் நான், இறைவனின் தன்மையை அறிவித்து. இணையன் நான் இந்த தன்மையை தான் உடையவன், இறைவன்னா இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறத அறிவித்து என்று உன்னை அறிவித்து. இணையன்றது இந்த தன்மையன்னா அது யாருன்னா இறைவன். இறைவன் தன்னையே அறிவித்து அப்படின்னு. ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரையும் கடையன் ஆய நாயனே ஆதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார் தாம் இல்லையே அன்றி மற்ற ஓர் பெயனே இதுதான் என் பெருமை அன்று எப்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே. ஆய நான்மறையானும் நீயே. ஆயன்னு சொன்னா ஆராய்ந்து பார்க்கும் சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். நன்றாக ஆராய்ந்து பார்த்தாக்க நான் மறையவனும் நீயே. நான் மறையவன் அப்படின்னு சொன்னா என்ன? 4 வேதங்களும் நீதான் அப்படிங்கறது ஆராய்ச்சி பண்ணா தெரியுது. ஏன்னா வேதங்கள் முன்னாடியே சொன்னார், வேதங்களும் உன்னைத்தான் சொல்கிறது அப்படின்னு. உன்னைத்தான் முழு முதற் பொருளாக வைத்து சொல்லிக்கொண்டு நீதான் எல்லாத்துக்கும் முழு முதலா இருக்க. நான் வேதங்களும் உன்னைத்தான் பத்தி சொல்றது. அதனால நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து, நீயே ஆதல் அறிந்து, இதை நன்னா தெரிந்து கொண்டு யாவரினும் கடையனான நாயினேன்
இது எல்லார்லயும் லிஸ்ட் போட்டா நான் தான் லாஸ்ட்ல இருக்கேன் லிஸ்ட்ல. அவ்வளவு வந்து நான் எளிமையான ஒரு பக்தி பண்ணி கொண்டிருக்கேன். ஏதோ பக்தின்னு ஒரு பேருக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த கடையனான நாயேன், கடையனாய நாயேன் ஆதலையும் நோக்கி கண்டும், அப்படித்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது கூட நீ தெரிந்து கொண்டு, அதை தெரிந்து கொண்டு, நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன். நான் வந்து உனக்கு வேறானவன் இல்லை, உன்னுடைய அன்பன் தான் அப்படின்னு நான் சொல்றேன். நான் ஒன்றும் பண்ணல, லிஸ்ட்ல லாஸ்ட்ல இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் நான் உனக்கு ஒரு அன்பன் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது வந்து நான் சொன்னாலுமே கூட அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். நீ வந்து என்னை எதனால நான் வந்து நீ வந்து என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னா, நீ உன்னுடைய கருணையினால நான் எவ்வளவு கம்மியா சாதனைகள் பண்ணினாலும் சரி போனா போட்டோம் நம்ம பையன் தானே அப்படின்னு நீ வந்து என்னை ஆண்டு கொண்டாய். ஆனா அடியார் தாம் இல்லையே அன்றி, சரி நீ எதனால ஆண்டு கொண்டாயின்னு யாராவது கேட்டாக்க, எனக்கு அடியாரே இல்லப்பா, எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மாதிரி, அதனால நான் 4 பேரை சேர்த்து விடுறேன். அப்படி நீ என்ன சேர்த்துண்டியாப்பா? இல்ல இல்ல, உனக்குதான் உலகம் பூரா ஃபாலோவர்ஸ் இருக்காளேப்பா. அதுதான் நீ அடியார் தாம் இல்லையே அன்றி மற்றோர், நீ அடியார் இல்லையே அப்படின்னு என்ன சேர்த்துண்டியா என்ன? அப்படிலாம் இல்லப்பா. மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை. நான் ஒரு பேயின் எதுக்கு சொல்றாருன்னா, நாய் பேயின் தன்னை சொல்லிக்கிற நாய்க்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாய் வந்து முடைய தின்னும் அப்படின்னு. பேய்ங்கிறது ஏன் சொல்றாருன்னா, ஒரு இடத்துல இருக்காது, இப்படி போயிட்டே இருக்கும், மாத்தி மாத்தி. இன்னைக்கு இந்த சுடுகாட்டுல இருந்தா நாளைக்கு வேற சுடுகாட்டுல இருக்கும், எவன் பாடி கிடைக்கிறதோ அந்த பாடியில போய் பூந்துக்கிறது இல்லையா. பேய்க்கு வந்து நிரந்தரமான ஒரு இடம் இல்லை பாருங்க. பேய்ங்கிறத பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு சரீரம் கிடைச்சதுன்னா அந்த சரீரத்துக்குள்ள புகுந்து அது தன்னோட வேலையை பார்க்குறது. ஆனா அதுக்குன்னு ஒரு சரீரம் இல்லை. அது மாதிரி நான் பாட்டுக்கு இன்னைக்கு இந்த சினிமா தியேட்டர்ல நல்லா இருக்குன்னா பார்ப்பேன், நாளைக்கு வேற சினிமா தியேட்டர் போயிடுவேன், அப்புறம் நான் வேற ஒரு இடத்துக்கு போவேன், அங்க போவேன் இங்க போவேன். இது முன்னாடியே சொன்ன பெண்கள் கிட்ட ஆசைப்படுவேன், எல்லா விஷயங்களையும் நான் எல்லா தப்புங்களையும் நான் பண்ணிட்டேன். அதுதான் பேயினேன். நான் வந்து பேய் குணம் அறிந்து இந்த நாய்க்கும் ஒரு வழி பெரிய பேரின்ப நிஷ்டை அருள்வாய் அப்படின்னு தாய்மானவர் வந்து பாடுவர். பேய் குணம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல நிக்காது, அது மட்டும் இல்லை நல்லதே செய்யாது, அந்த மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, போற இடத்துல எல்லாம் பிரச்சனையை பண்ணிடு. அந்த மாதிரியான பேயனே இது. இப்ப நான் என்ன நீ ஆட்கொண்டாயே, நான் எதுவும் பண்ணல, நீ என்ன ஆட்கொண்டாய், இது யாரோட பெருமை? உன் பெருமைப்பா அது, இதுதான் என் பெருமை அன்றே என் பெம்பெருமான் ஏன் சொல்லி பேசுதனே, இது உன் பெருமை அப்படின்னு சொல்லி உன் மகிமையை நான் கூறணும். ஆனா எப்படி கூறுறது? அது கூறுவதற்கு அடங்குறதாக இல்லையேப்பா. என் சொல்லி பேசுகனே, நான் என்னன்னு சொல்லி உன் மகிமையை சொல்றது? அதுதான் கட்டுக்கடங்காததா இருக்கே. உன் பெருமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ என்னை ஆட்கொண்டாயே அதுவே பெரிய பெருமை தான். ஏன்னா நான் அதுக்கு லாயக்கே இல்லை, ஆனா நீ அதுல என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவன் வந்து எவ்வளவு கீழான ஒரு செயலை செய்த போதிலும் அது வந்து ஈஸ்வரனுக்கு உரியதுதான். அது வேணா உணராம இருக்கலாம், ஆனா ஈஸ்வரன் உணராம இல்லை. அவர் எப்பவுமே எவர் ரெடி டு ஹெல்ப். நாம தான் வந்து ஜீவன் தான் வந்து அந்த ஈஸ்வரனுடைய மகிமையை தெரிந்து கொண்டு அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறது. இங்க என்ன சொல்றார்? ஈஸ்வரனுக்கு அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தியானது பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஆமா, நான் இது Thursday அன்னைக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ஹரி ஓம் நமஸ்தே.